ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று விடைத்தாள் எனும் போதி மரம். தான் இருப்பதன் தேவையே உணராமல் மாணவர்களை தாங்களாகவே வெற்றியடைய வைப்பவர்தான் சரியான ஆசிரியர் அப்படின்னு எட்கர் பிரைடன்பர்க் சொல்லியிருக்காரு. நண்பன் படம் பார்த்துட்டு வந்துட்டு பள்ளி ஆசிரியர் ஆயிட்டோமே அப்படின்னு ஒரு கணம் நான் வைக்கப்பட்டேங்க. இந்தியாவில் இதுபோல் வேறு சில படங்களும் கல்வி முறை பற்றிய மாற்றுப்பார்வையை வச்சிருக்கு. சந்தைங்கிற பூதாகாரமான அமைப்போட இந்த கல்வி இணைக்கப்பட்டு மாணவர்கள் விற்பனை பொருளாகி இருப்பதை சில படங்கள் கவனிக்கல. இன்றைய தலைமுறையோட வில்லன் ஆசிரியரா? திறன்மிக்கவர் திறனற்றவர்னு மாணவர்களை பிரித்து கல்வியை குலைக்கும் இந்த முறைதான உண்மையான வில்லன். சோதனையான அந்த காலகட்டத்தை கடந்து என்னை நம்பிக்கை உள்ள ஆசிரியராக மாற்றினது மேரி தான். +1 இங்கிலீஷ் பேப்பர் 2 விடைத்தாளை திருத்தின போது தான் எனக்கு ஞானகம் பிறந்துச்சு. தேர்வுகள் பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லை எனக்கு. 2ஆம் தாள் ஆங்கிலத்தில் பொதுக்கட்டுற பகுதி ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் சுயமாக ஏதாவது எழுதியிருப்பாங்களே, அதை நம்ம படிக்கிற வாய்ப்பு கிடைக்குமேன்னு எனக்கு தோணும். ஒரு கேள்வித்தாளில் 3 தலைப்பு கொடுத்துருந்தாங்க. நாளைய அறிவியல், என் ஆசிரியர், பெண் கல்வி. இதில் ஏதாவது ஒன்றை எடுத்து மாணவர்கள் எழுதணும். பெரும்பாலும் மாணவர்கள் அறிவியலை பற்றி தான் எழுதுவாங்க. சில மாணவிகள் பெண் கல்வியை பற்றி எழுதியிருந்தாங்க. யாருமே என்ன ஆசிரியருங்கிற தலைப்பை எடுத்து எழுதலை. ஏன் இப்படி யாருமே எழுதலை அப்படின்னு ஆதங்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் மேரியோட விடைத்தாள் எனக்கு ரொம்ப ஆறுதலாக அமைஞ்சிச்சு. மற்ற எல்லா பணிகளிலும் நீங்கள் வேலையை அளக்க முடியும். ஒரு தையற்காரரின் பணியை அவர் எத்தனை சட்டைகள் தைத்திருக்கிறார் என்று அளவிடலாம். ஒரு மருத்துவர் எத்தனை பேருக்கு எந்த மாதிரி சிகிச்சையை அளித்தார் என்று அளந்து விடலாம். ஆனால் ஒரு ஆசிரியர் பணியை எதை வைத்து அளந்தறிவது என முன்னுரையில் கேள்வி எழுப்பியிருந்தார் மேரி. நான் முன்னுரைக்கு அசந்து போயிட்டாங்க. கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ந்தால்தான் என் ஆசிரியர் மந்திர சக்தி மிக்க மாமனிதர் என்பதை உணரலாம். ஒரு டிவியோ ஐபாடோ வீடியோ இல்லாமல் 5 நிமிடம் கூட எங்கள் பெற்றோரால் எங்களை ஓரிடத்தில் உட்கார வைக்க முடியாது. ஆனால் நாள் முழுவதும் எங்கள் முழு கவனத்தையும் ஈர்க்கும் அபார சக்தி எங்கள் ஆசிரியருக்கு உண்டு. விடைகளை மட்டுமே படிக்க வைப்பவர் என்று நினைத்துவிட வேண்டாம். எங்கள் ஆசிரியர் எங்களை கேள்விகள் கேட்க பழக்குபவர். நாங்களே நம்ப முடியாத அளவுக்கு எங்களை உழைக்க வைத்து ஒரு 60% மதிப்பெண் வெற்றியை கூட ஒலிம்பிக் பதக்கமாக, சாதனையாக கருத வைத்து நம்பிக்கை வளர்ப்பவர் எங்கள் ஆசிரியர். இன்று கால்குலேட்டரே எல்லாம் என ஆன பிறகும் எங்களை விரலையும் மனதையும் பயன்படுத்தி பெரிய பெரிய கணக்குகளை கணக்கிட வைக்கும் மாயசக்தி அவரிடமே உள்ளது. எதற்கெடுத்தாலும் பாகுபாடு பார்க்கும் இந்த சமூகத்தில் கற்றல் என்னும் ஒளி விளக்கின் முன் எங்கள் எல்லோரையும் ஜாதி, மதம், மொழி, ஆண் பெண் பாகுபாடின்றி நடத்துபவர் எங்கள் ஆசிரியர். ஆங்கிலத்துக்கு அந்நியரான நாங்கள் அதை கற்றுத்தேறி அதே சமயம் எங்கள் தமிழ் கலாச்சாரத்தை விட்டு விலகி முழுசாய் இங்கிலீஷ்வாதி ஆகாமலும் பார்த்து கொள்ளும் வித்தையை அவரே அறிவார். உலகிலேயே பாதுகாப்பான இடம் அவரே. அவர் இருக்கும்போது எந்த ஆபத்தும் எங்களை அணுக முடியாது என நாங்கள் நம்புவது அவர் நடத்துகிற வகுப்பறையில் மட்டும்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் இப்பூவுலகின் அற்புதங்கள் என எங்களுக்கே புரிய வைத்து மனதில் தோன்றும் எண்ணங்களை நோக்கமாக்கி கற்பித்து அந்த நோக்கத்தை நோக்கி நடைபோடவும் பழக்கும் ஆற்றல் அவருக்கு மட்டுமே உண்டு. எங்களை புண்படுத்தாமல் பண்படுத்தும் வித்தைக்காரர் ஒருவரே. அவரே எங்கள் ஆசிரியர். கட்டுரையை படித்ததும் என் கண் கலங்கிருச்சு. சில கண்ணீர் துளிகள் மேரியோடைய தலையை நினச்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். எந்த ஆசிரியருக்கும் சரி, ஏன் பெரிய உளவியலாருக்கு கூட இந்த பணி பற்றி இவ்வளோ கோர்வையாக சொல்ல வராது. அந்த விடைத்தாள் என்னுடைய வாழ்க்கை குறித்த எவ்வளவோ சந்தேகங்களை தீர்த்து வச்சிருச்சு, என்னை தலை நிமிர வச்சுது. கருணையை விட பிறர் உணர்வை அறிதல் உயர்வானது அப்படிங்கிறதும், மாணவர் உணர்வை முன்னாடியே அறிஞ்சு அவங்கள புண்படுத்தாமல் பண்படுத்துறதும் தான் ஆசிரியர் பணி அப்படிங்கிறது மேரியோட நம்பிக்கை.
திரைப்படங்கள் எனக்குள்ள எழுப்பிய கேள்விக்கு மேரி அற்புதமாக விடை கொடுத்துட்டாங்க. மேரி எழுதிய இந்த முடிவுரையை கேளுங்களேன். ஒரு ஆசிரியரின் பணியை இழக்க வேண்டுமா? எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் அது கொட்டி கிடக்கிறது. நாங்கள் அடையும் ஒவ்வொரு வெற்றியிலும், எங்கள் வாழ்க்கை நெறியின் ஒவ்வொரு குணத்திலும் அவரது பணி உள்ளது அப்படின்னு எழுதி முடிச்சிருந்தாங்க. அன்னையிலேருந்து நான் விடைத்தாட்களை திருத்தும் போது அது எல்லாமே எனக்கான பாடப்புத்தகமாக நினச்சி நான் அதுலேருந்து நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேங்க. குழந்தைங்க நம்ம மீது வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படின்னு என் மனசு எப்போதும் துடிச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆசிரியராக நான் தோல்வியில் துவண்டு நொந்து போகிற சமயம்லாம் வரும். அப்போதெல்லாம் எடுத்து நான் படித்து ஆக்கமும் ஊக்கமும் பெறணுங்கிற ஒரே காரணத்துக்காக மேரியினுடைய அந்த விடைத்தாளை நான் ஒரு நகல் எடுத்து வச்சுருக்கேன். நான் படித்து பல பெற்றங்கள் பெற்றிருக்கலாம், ஆனால் அதை விட இதை பத்திரமா வச்சு நான் பாதுகாத்துட்டு வர்றேன். என்னோட வாழ்வினுடைய அர்த்தத்தை எனக்கு புரிய வச்ச மேரி தற்போது ஒரு ஆசிரியராக இருக்கிறார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.